என் வாழ்நாளிலே வந்து இந்த படத்துக்கு கிடைச்ச வன்மம் மாதிரி வந்து வேறு எந்த ஒரு படத்துக்கும் கிடைச்சதில்ல. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்குவா தான். இந்த படத்த வந்து யார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு இந்த படத்த செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு தனியா டிபேட்டே வைக்கலாம். யார் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு டிபேட்டே வைக்கலாம். ஸோ அவங்கலாம் யார் யார்? இவங்கலாம் எதுக்கு இந்த செஞ்சாங்க இந்த படத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரல் கைஸ். தேங்க் யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்ச்சு, நான் போட்டுக்கிற டிஷர்ட் எல்லாமே வந்து armorado.com அப்படின்ற வெப்சைட்டில் கிடைக்கும். நம்ம சேனல் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி அது. ஸோ செக் பண்ணுங்கள். ஓகே. கங்குவா படத்தை பற்றி நான் ரிவ்யூலாம் கடைசியாக வருவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை யார் யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் வந்து சின்ன தலைன்னு யாருமே கிடையாது. எல்லாமே பெரிய தலைங்க தான். பெரிய தலைங்க தான் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் ஆன்லைனில் வந்து இவர் அப்படியே மறந்து விட்டுடுறாங்க. ஸோ முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்கப்புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் வெங்கட் அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். அவர் வந்து தன்னை ஒரு பெரிய அரசியல் தலைவரை நினச்சிக்கிட்டு அவர் வந்து கங்குவா ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன சொன்னார்னா, சூர்யா நீங்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படி இப்படின்னு சூர்யா போட்டு போயிருந்தார். சரி அதோட விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அந்த மனுஷன் ஈவினிங் போய் சரி நம்ம மட்டும் சேர்ந்து கங்குவா செஞ்சால் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. ஸோ நம்ம கூட ஒரு 2 கோடி பேர் அட்லீஸ்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே போய் சுட சுட வந்து விஜய்லாம் எதுக்கு அரசியல் வராரு, இவர் கூடலாம் அரசியல் செய்ய வேண்டியது என் தலையில் தான் இருக்குது அப்படி இப்படின்னு. இவர் என்ன பெரிய அரசியல் செஞ்சாருன்னு எனக்கு தெரில. பட் எனிவே, ஸோ ஒரு பக்கம் சூர்யாவை புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் விஜயோட அரசியல் வருகையை வந்து கலாச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் விஜய் ரசிகர்கள் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து இந்த பக்கம் இறங்கியிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ரிவ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு ஒரு ப்ரிசைஸாக வந்து பிளான்லாம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ என்ன கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. படத்தில் என்ன இருக்கும் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஸோ அந்த மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைங்க யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த ஒரு குரூப் இருக்குது. அவங்களாம் அந்த கோயில், மதம் இதெல்லாம் பற்றி பேசினா மட்டும் அவங்களுக்குலாம் கோவம் வரும். ஜிடிபி அதெல்லாம் பற்றிலாம் பேசக்கூடாது. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஜோதிகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயிலை பற்றி பேசினோடனே பயங்கரமாக பொங்கி இருந்தாங்க. அந்த குரூப் அதிலேருந்து சூர்யாவை துரத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிது. அது ரொம்ப மைனாரிட்டி குரூப் தான் அது. ஸோ அந்த குரூப் அவ்வளோ பெருசாக எஃபெக்டிவாக செஞ்சுருக்காது. பட் இருந்தாலும் அது ஒன்று செஞ்சிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஜென்ரலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா மும்பை போனது வந்து அது ஆக்சுவலி இது ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு வச்சுப்போம். நம்மளோட தியரி அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுப்போம். மும்பை போனது, மும்பையில் செட்டில் ஆனது. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து டி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. ஸோ வந்து தாவூத் இப்ராஹிம் அவங்களோட அந்த மாஃபியா வந்து எப்படி பாலிவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி மணி லாண்ட்ரிங் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்து நம்ம ஊரில் வந்து இந்த 400 crores 500 crores அப்படிலாம் சொல்லிட்டு நாங்கள் படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே என் கண்ணுக்கு வந்து ஏஎம்எல் அப்படின்னு தெரியும். அதாவது ஆன்டி மணி லாண்ட்ரிங் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த சென்ஸ் வந்து அவ்வளோ பணம் போட்டு ஒரு படத்தை பண்ணுறவங்க வந்து இவ்வளோ பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது ஒரு மணி லாண்ட்ரிங் விஷயமா இருக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே எனக்கு வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் சூர்யா மும்பை போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கான்டாக்ட்ஸ் நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து ஒரு எம்எல்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதை லாஸ்ட்டில் நம்ம கணக்கு காட்டணும் அப்படின்னா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்ல. ஸோ அதே ப்ராஃபிட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட அது ஒயிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிவா, இந்த டைரக்டர் சிவாவை வந்து சீரியஸாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு பக்கம் கோவமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டார் கேஸ்ட்டு இவ்வளோ பட்ஜெட்டு இவ்வளோ டெக்னீஷியன்ஸு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு வேலை தெரியாதவருக்கு வந்து திரும்ப திரும்ப வேலை கிடைக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ இந்த ஓடிடி சைடெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஓடிடி சைடெலாம் வந்து என்னோட ஒரு பார்ட்னர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவங்க கூட அவங்களோட இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அவங்க என்னென்ன படம்லாம் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்ப்பேன். சில படம்லாம் வந்து ரொம்ப மினிமல் பட்ஜெட்டு, ஆனால் அந்த படத்தோட கேஸ்ட் அப்படியே செம்மையாக செஞ்சுருப்பாங்க. அந்த படத்தோட ஃபோட்டோகிராஃபி ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நல்லா செஞ்சுருப்பாங்க. இத்தனைக்கும் ஃபோனில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட பெரிய எக்யூப்மெண்ட் இருக்காது, மணி பவர் இருக்காது. இருந்தாலும் அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்தமாரி டேலண்ட் இருக்கிற ஒரு இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு சிவாவோட எனக்கு தெரிஞ்சு இந்த வீரம் படம் எனக்கு அந்த ஃபேமிலி படம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு படமுமே வந்து ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியாகவே இருக்காது. கைஸ், ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருந்தாலும் சரி,
அம் ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் வந்து அதாவது எப்படின்னா, நம்மளுக்கு சின்ன வயசுல வந்து நீ இன்ஜினியரிங் தான் படிச்சாகணும், நீ இதுதான் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைப்பாங்க. நம்ம அதில ஒரு பேஷனே இல்லாம அந்த வேலைய தத்தி முத்தி ஏதோ செய்வோம்ல. அந்த மாதிரி வந்து செஞ்ச டைரக்டர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் அந்த படம் வந்து ஏதோ ஒண்ணு ஓடியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேரரசுலாம் வந்து அவர் வாய தொறந்து பேசக்கூட மாட்டேங்கிறாரு. அவர் கதை சொல்லி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த கதைய வந்து இன்ஸ்பயர் ஆகி ஓகேன்னு சொன்னாரு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த படம் ஹிட் ஆனது கூட வந்து எனக்கு ஆச்சரியம் இல்ல. ஆனா அவர் கதை சொல்லி எப்படி ஒரு ஹீரோ வந்து ஓகே பண்ணிருப்பாரு. ஏன்னா அவர் மேடையில பேசுறப்பயே கூட வாய தொறந்து ஒரு உணர்ச்சியே இல்லாம அப்படி பேசுறாரு. ஸோ அவர் கதைய போய் சொல்றப்ப எப்படி ஹீரோவுக்கு வந்து அது மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அந்த படம் எல்லாமே ரொம்ப ஆவரேஜ் படம் தான் வச்சுக்கோங்களேன். விஜய்னால ஓடுனுச்சு. விஜய் இல்லன்னா அந்த படம்லாம் எந்த ஒரு படமும் ஓடிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி, பழனி அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ ஐய்யயோ! ஸோ அந்த லெவல்ல இருக்கும். ஸோ அப்ப வந்து இந்த மாரி வேலை தெரியாதவங்க, விஷயம் தெரியாதவங்கள வந்து அவங்க ஏதோ ஒரு படம் ஹிட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால, சரி உங்கள நம்பி போட்டா காசு வரும் அப்படின்ற மாரி வெறுமனையா ஒரு காசுக்காக ஒரு ஒரு தொழில செஞ்சா இந்த மாரி தான் நடக்கும். அண்ட் சிவாவுக்குலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சிறுத்தை படம் ஓடுனதே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் தான். எனக்கு அந்த படம்லாம் உட்காந்து பார்க்கவே முடியல. அந்த படம் எப்படி ஓடுனுச்சுன்னு தெரியல. அது கொஞ்சம் தெலுங்கு ஸ்டைல்ல இருக்கிறதுனால தெலுங்குல ஆந்திரால ஓடியிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து விவேகமு, அதுக்கப்புறம் வேதாளமா, அது மாரி 3, 4 படம் வந்துச்சு. ஸோ எதுவுமே வந்து உட்காந்து பார்க்குற மாரியே இருக்காது. ஸோ அதனால ஒரு ஒரு பணம் பண்ணலாம் அது ஓகேங்க. பணம் பண்ணுறதுக்கு வந்து டேலண்டான ஆளுங்கள வச்சு பணம் பண்ணீங்கன்னா, ஒரு ஒர்க் செஞ்சதுக்கு திருப்தியாவும் இருக்கும். ஸோ மியூசிக்கெல்லாம் வந்து ஐய்யய்யோ! தார டப்பர்லாம் கிழியுது அந்த மாரி. ஸோ அந்த மாரி. ஸோ அதனால இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி அ சேட் ஃபேக்ட். இந்த படம் ஃபெயில் ஆனது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. பின்னாடி பெரிய சூழ்ச்சி கீழ்ச்சின்லாம் சொல்ல முடியாது. யார் என்ன நெகட்டிவ் சொன்னாலும் சரி, நல்ல படம் வந்து ஓட தான் செய்யும். பட் இந்த படத்தில வந்து நல்ல படம்னு சொல்றதுக்கு அவ்வளோ பெருசு இல்ல. அண்ட் பட் இருந்தாலும் வந்து வி கேன் சீ இட் ஒன் டைம் பார்க்கலாம் அப்படின்றது தான். சவுண்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது வால்யூம் கம்மி பண்ணணும். அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் தம்பி மியூசிக் டைரக்டர் தான் நீங்க. வால்யூம் டைரக்டர் இல்ல. நீங்க எதுக்கும் வால்யூம் மட்டும் அதிகமா வச்சுட்டு என்ன சொல்றது? ஸோ அதனால எனக்கு இந்த படத்த பத்தி இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாரி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஒரு திறமை இல்லாத ஒரு குரூப்பு கிட்ட குடுத்து வேஸ்ட் பண்றாங்க அப்படின்றது பார்க்குறது வந்து ரொம்ப சேடான ஒரு ரியாலிட்டி. எத்தனையோ பேர் திறமையோட இருக்கிறாங்க. இதில என்ன ஒரு 400 கோடின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அவ்வளோ படம்லாம் போட்டுருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சே ஒரு 200 கோடி போட்டிருந்தாங்கன்னா, அத பிரிச்சு ஒரு லவ் டுடே மாரி ஒரு 10 படம் எடுத்திருக்கலாம். ஒரு 10 புது டைரக்டருக்கு வந்து குடுத்துருக்கலாம். அதில ஏதாவது 1, 2 ஹிட் ஆனாலும் சரி போட்ட காச எடுத்திருக்கலாம். ஸோ அது மாரி இது சிம்பிளான ஒரு லாஜிக் தான் அது. ஸோ அதனால இனிமே இந்த பேன் இண்டியா இந்த உருட்டெல்லாம் வேணாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல திறமையான டைரக்டரா இருக்கட்டும். அவங்களுக்கு முதல்ல திறமை இருக்கான்னு முதல்ல ஒரு டெஸ்ட் வச்சு கண்டுபிடிங்க. அவங்க பழைய ஹிட் குடுத்தாங்க. அந்த கதையெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. திறமை இருக்கான்னு ஒரு டெஸ்ட் குடுங்க. அண்ட் புத்திசாலித்தனம் இருக்குதா? ஒரு காமன் சென்ஸ் இருக்குதா? இதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் குடுத்து நீங்க படத்துக்கு வந்து டைரக்டர போடுங்க. ஸோ ஸோ இதாங்க. அண்ட் எனக்கு இது ஒரு வருத்தமா இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் மேனா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் லைக்கால நான் ஒரு வேள இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா வந்து இது நடந்திருக்காது. இந்த மாரி என்னோட ஆல்டர்னேட் யூனிவர்ஸ்ல எந்த யூனிவர்ஸ்ல போனாலும் இந்த மாரி ஒரு விஷயத்த நடந்திருக்க விட மாட்டேன். ஒரு நல்ல டேலண்டடா எத்தனையோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த மாரி ஸ்கிரிப்ட்ட வந்து சூஸ் பண்ணி, அவங்க எந்த மாரி ஸ்கிரிப்ட்ட எடுத்தா அவங்க நல்லா எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். இப்ப நீங்க வந்து சேரன் இருக்காரு. சேரன் கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்ல ஒரு படம் எடுங்க. ஸ்கிரிப்ட்ட கொண்டு வாங்க அப்படின்னா, அவரால அது கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ அது ஏற்கனவே அந்த நெறைய படம் அவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த மாரி ஏதோ ஒரு படத்த எடுக்கிறது அவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அவர கூப்பிட்டு வந்து நீங்க வந்து அவதார் மாரி ஒரு படம் எடுங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ அந்த மாரி அவர் யோசிக்கவும் மாட்டாரு. டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஒரு அவதார் மாரி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம், 6 வருஷம் அந்த கனவுல அவர் இருந்திருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, இருந்திருக்க மாட்டாரு. ஸோ அவரோட கனவு வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட்ல இந்த மாரி ஒரு கதை இருக்கலாமே, இந்த மாரி ஒண்ணு இருக்கலாமே. இப்படி தான் அவரோட கண் பார்வையில அவருக்கு தெரியுது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல தெரியுது இந்த மாரி ஒரு விஷயம் தான். அதே மாரி தான் சிவாவ பொறுத்தவரைக்கும் கண் பார்வைக்கு என்ன தெரியும்ன்றத நீங்க கவனிச்சிருக்கணும்ல. சும்மா ஏதோ ஒரு மசாலா படம் அப்டின்னா அவர் கண்ல தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி படத்த அவர் எடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓடுதோ இல்லையோ அந்த படத்த அவர் எடுத்திருப்பார். ஸோ இந்த மாரி இவ்ளோ பட்ஜெட்ட வந்து வேஸ்ட் பண்ணது வந்து இட்ஸ் அ வேஸ்டட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால ஸோ உங்களோட இது என்னன்னு சொல்லுங்க. படத்த பத்தின உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்க. We'll catch up again in another video. Thank you so much for all the love and support guys and cheers.